வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டை வஞ்சிப்பதையே கொள்கையாக கொண்டிருக்கும் கட்சியினரும் அவர்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துவிட்ட கட்சியினரும் திட்டமிட்டு பரப்ப நினைக்கும் பொய்களை முறியடித்து விண்வெளி தொழிலிலும் தமிழ்நாடு முன்னேறும் என அமைச்சர் TRB ராஜா கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் அளிக்கும் 142வது பிரிவை ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஏவுகணையை போன்று உச்சநீதிமன்றம் பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ள துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், உச்சநீதிமன்றம் என்ன சூப்பர் நாடாளுமன்றமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் இதற்கு தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஜனநாயக விரோத சக்திகளை ஒடுக்கியுள்ளது என்று துணை குடியரசுத் தலைவரை மறைமுகமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார். அமித்ஷா மட்டுமல்ல, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கட்சி நிர்வாகிகள் கண்ணியமாக செயல்பட வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் காணொலி வாயிலாக கட்சி நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். திருத்தணி பொன்னேரியில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் திருத்தணியில் ரூபாய் 45 கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவமனை கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திருத்தணியில் இயங்கி வரும் வட்டார அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் திருத்தணி ஆர்கேபேட்டை, பள்ளிப்பட்டு, திருவாலங்காடு உள்பட பல்வேறு கிராம பகுதிகளில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். நீலகிரியில் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து மக்களுக்கு கலெக்டர் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் தமிழக மக்களிடமிருந்து அவுட் ஆஃப் கான்டாக்டில் இருக்கிறார் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் சாலையில் தேங்கியிருந்த மழைநீரில் நடந்து சென்ற சிறுவனின் மீது மின்சாரம் தாக்கியது. அந்த வழியாக பைக்கில் வந்த இளைஞர் ஒருவர் சிறுவனை காப்பாற்றிய வீடியோ வைரலாகி வருகிறது. இளைஞரின் துணிச்சலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. தமிழக வெற்றிக் கழக சமூக வலைதள பிரிவினர் கண்ணியத்துடனும் நாகரீகத்துடனும் செயல்பட வேண்டுமென அக்கட்சித் தலைவர் விஜய் கூறியுள்ளார். சாதிய பாகுபாடுகளை, குலத்தொழில் முறையை வெளிப்படையாகவே ஊக்குவிப்பதால் ஒன்றிய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு ஏற்கவில்லை என முதல்வர் மு க ஸ்டாலின் தகவல் தெரிவித்துள்ளார். வில்லியனூரில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய மீன் அங்காடி திறக்கப்படாமல் உள்ள நிலையில் அதனை விரைந்து திறப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென வியாபாரிகள், பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் காணொலி வாயிலாக உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே மிகப்பெரிய சோசியல் மீடியா படை தமிழக வெற்றிக் கழக ஐடி விங் தான் என்றும், நீங்கள் இனி ரசிகர்கள் இல்லை, மெய்நிகர் போர் வீரர்கள் என அழைக்க தோன்றுகிறது. விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்றும் கட்சி நிர்வாகிகள் கண்ணியமாக செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடந்தது. இந்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்கவில்லை. இந்த கூட்டத்தின் போது விஜய் வீடியோ கால் மூலமாக பேசுவதாக இருந்தது. ஆனால் விஜய் வீடியோ ரெக்கார்டு செய்து பேசிய காட்சி ஒளிபரப்பப்பட்டது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். குறிப்பாக வார விடுமுறை தினங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை மேலும் அதிகமாகவே இருக்கின்ற நிலையில் தொடர் விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழக அரசு தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஏப்ரல் 8ஆம் தேதி அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 142ஐ பயன்படுத்தி 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து தீர்ப்பு வழங்கியது. அதோடு மசோதாக்கள் மீது ஆளுநர் நடவடிக்கை எடுப்பதற்கான கால வரம்பையும் உச்சநீதிமன்றம் நிர்ணயித்தது. இந்நிலையில் ஜெகதீப் தன்கரை நீக்க எம்பிக்கள் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என பிரின்ஸ் கஜேந்திர பாபு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திலாஸ்பேட்டையில் உள்ள முதல்வர் ரங்கசாமி வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் முகவரிக்கு வந்த மிரட்டலை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்ததை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியது தொடர்பான கேள்விக்கு பாஜக தலைவர் தமிழிசை எதற்கு முதல்வருக்கு இவ்வளவு பதட்டம் என்று கேட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் சேக்கிழார் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்து தொழில்களை ஊக்குவிக்க 5 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் திமுகவில் உள்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த மாவட்டங்களின் எண்ணிக்கையை உயர்த்த கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திமுகவில் ஒன்றியம், நகரங்களையும் பிரிக்க திட்டம் 40 மாவட்ட செயலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்தியாவிலே பெரிய படை நம்மளோடதுதான் என்று ஐடி விங் கூட்டத்தில் விஜய் பேசியுள்ளார். தீர்மானங்களை மட்டுமே போட்டால் போதுமா? மத்திய அரசோடு கலந்து பேசி நல்ல உறவு வைத்திருந்தால் மட்டுமே ஆட்சி நன்றாக இருக்கும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி மலையேறிய தூத்துக்குடியை சேர்ந்த புவனேஸ்வர் என்ற இளைஞர் 7வது மலை ஏறும்போது மயங்கி விழுந்து உயிரிழந்தார். நெல்லை மாவட்டத்தில் இரு பிரிவினர் இடையே பிரச்சனையை தூண்டும் வீடியோ பதிவிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர்.
கிண்டியில் கத்திப்பாரா மேம்பாலம் மெட்ரோ இறக்கத்தில் நேற்று மாலை சாலையில் சென்று கொண்டிருந்த சொகுசு கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து அங்கு வந்த மவுண்ட் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தூத்துக்குடியில் நெடுங்குழைக்காதார் கோயில் தேர் திருவிழா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், இரட்டை இலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தீரும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார். மதிமுக நிர்வாக குழு கூட்டம் நாளை சென்னையில் நடைபெறும் நிலையில் கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக வைகோவின் மகனும் திருச்சி எம்பியுமான துரை வைகோ அறிக்கை வெளியிட்டுள்ளார். திரைப்பட நடிகர் பாபி சிங்ஹாவின் கார் ஓட்டுநர் சென்னை கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்தில் மதுபோதையில் கார் ஓட்டி விபத்தினை ஏற்படுத்தியுள்ளார். கிறிஸ்தவ மக்களுக்கு ஈஸ்டர் பண்டிகை வாழ்த்துக்களை வைகோ தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் கணவரின் வீட்டிலிருந்து ரூபாய் 35 லட்சம் பணம் மற்றும் 48 பவுன் நகைகளை எடுத்து சென்று இரண்டாவது திருமணம் செய்த மனைவி மீது நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பி ஆபீஸில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் கடலில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியதை அடுத்து தூத்துக்குடி நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்கள் விலை அதிகரித்து காணப்பட்டது. அதிகபட்சமாக சீலா 1 கிலோ ரூபாய் 1300க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள செய்திகள் வெளியாகியுள்ளன. பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு அதிமுக எத்தனை காரணங்களை கூறினாலும் அவற்றை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அதிமுக பாஜக கூட்டணி கூடா நட்பு கேடாய் முடியும் என்று நெல்லை முபாரக் அறிக்கை வெளியிட்டுள்ளார். விழுப்புரத்தில் மேல்பாதி அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோயில் வழிபாட்டுக்காக 3வது நாளாக சனிக்கிழமை காலை திறக்கப்பட்டது. ஆனால் மக்கள் யாரும் தரிசனம் செய்ய வரவில்லை என்ற தகவல் வெளியானது. மதுரை ஆதீனம் ஞானசம்பந்த தேசிக சுவாமிகள் சினிமாவின் வன்முறைகளை காட்டுவதை மாணவர்கள் உள்வாங்கிக் கொள்கின்றனர் என்றும் சினிமாவை அரசு வரைமுறை செய்ய வேண்டும், சினிமா மோகத்தில் இன்றைய இளைஞர்கள் இருக்கின்றனர் என்றும் அவர்களை திருத்த முடியாது என்ற நிலையில் சினிமாவில் கிடைத்த புகழ் வெளிச்சம் அரசியலுக்கு உதவாது என்று தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக உள்ளது, எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். லக்னோவுக்கு எதிரான ஆட்டத்தில் சாம்சனுக்கு பதிலாக 14 வயது வீரர் வைபவ் சூரியவன்சி வந்துள்ளார். ஐபிஎல்லில் ராஜஸ்தானுக்கு எதிரான டாஸ் வென்ற லக்னோ பேட்டிங்க்கு தேர்வானது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஜெயசூர்யா, ரோஹித் சர்மா வரிசையில் சாய் கிஷோர் இணைந்துள்ளார். விராட் கோலியை விட பாபர் அசாம் பெரிய வீரராக வருவார் என்று கராச்சி கிங்ஸ் அணி உரிமையாளர் தெரிவித்துள்ளார். தங்கம் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,560 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,945 ரூபாய்க்கும் விற்பனையானது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.